Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 15. 4 verses since. F-O-R. For. ஆக என்ற வாரம். S-I-N-C-E. Since என்பது இருந்து என்ற வாரம் தமிழ் அர்த்தம் வரும் prepositions ஆகும். இவை இரண்டுமே கால அளவை குறிக்க பயன்படும் சொற்கள். Day 14 4-இன் பயன்பாடு பற்றி பார்த்தோம். இன்று 4 verses since என்னும் தலைப்பின் கீழ் அவற்றை நடைமுறை வாழ்வில் எவ்வாறு வேறுபடுத்தி இனங்கண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது பற்றி பார்ப்போம். For plus a period of time, அதாவது 3 செகண்ட்கள் ஆக. For 3 seconds, 30 நிமிடங்களாக. For 30 minutes, 5 மணித்தியாலங்களாக. For 5 hours, 10 நாட்களாக. For 10 days, பல நாட்களாக. For many days, 4 மாதங்களாக. For 4 months, அநேக மாதங்களாக. For several months, 20 வருடங்களாக. For 20 years, 3 தசாப்தங்களாக. For 3 decades, நீண்ட காலமாக. For a long time. Since plus a point in time, அதாவது 5வது செகண்டில் இருந்து. Since the 5th second, 5 மணியிலிருந்து. Since 5 o'clock. மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து. Since 10th of May. ஜூன் மாதத்திலிருந்து. Since June. போன கிழமையிலிருந்து. Since last week. இன்று காலையிலிருந்து. Since this morning. நேற்றையிலிருந்து. Since yesterday. வெள்ளிக்கிழமையிலிருந்து. Since Friday. 2020ஆம் ஆண்டிலிருந்து. Since 2020. நான் பாடசாலையை விட்டு விலகியதிலிருந்து. Since I left school. ஆரம்ப காலத்திலிருந்து. Since the beginning of time. இப்போ நடைமுறை உதாரணங்கள் பார்ப்போமா? அவர்கள் 3 வருடங்களாக இங்கே வேலை செய்து இருக்கிறார்கள். அவர்கள் என்பது third person, ஆனால் singular ஒருமை அல்ல. ஆதலால் they have worked இங்கே here 3 வருடங்களாக.
for 3 years. They have worked here for 3 years. Again, they have worked here for 3 years. அவர்கள் 2021 ஆண்டிலிருந்து இங்கே வேலை செய்திருக்கிறார்கள். இதுவும் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வருடம் தான். ஆனால் நாம் ஆண்டை குறிப்பிட்டு சொல்கின்றோம். அதில் இருந்து என்று. அப்போ இங்கு since பயன்படுத்துவோமா, for பயன்படுத்துவோமா? Very good. Since. They have worked here since 2021. They have worked here since 2021. நான் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடவில்லை. இங்கு சாப்பிடவில்லை என்பது எதிர்மறை வாக்கியம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் எதிர்மறை வாக்கியம் ஆங்கிலத்தில் எவ்வாறு உருவாக்குவோம். வாக்கியத்தில் வருகின்ற உதவி வினை சொல்லுக்கு பின்னாடி not என்னும் சொல்லை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போ I have not eaten anything since breakfast. காலையில் இருந்து since breakfast. Have not என்பதை நாம் சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி haven't அப்படி சொல்லலாம். அப்போ I haven't eaten anything since breakfast. I haven't eaten anything since breakfast. Again, எங்களோட சேர்ந்து எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. I haven't eaten anything since breakfast. நான் 6 மணித்தியாலங்களாக எதுவுமே சாப்பிடவில்லை. இங்க நாம் a period of time, அதாவது 6 மணித்தியாலங்களாக என்று குறிப்பிடுகின்றோம். அதனால் since அல்லது for என்பதில் எதை பயன்படுத்துவோம்? Very good. For a period of time. I haven't eaten anything for 6 hours. I haven't eaten anything for 6 hours. எங்களை சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க. I haven't eaten anything for 6 hours. திருமண நாளிலிருந்து அவன் உன்னை பார்த்ததே இல்லை. இங்கு யார் பார்க்கவே இல்லை? அவன் என்பது third person singular. உங்க எல்லாருக்குமே தெரியும் singular என்றால் நாம் has என்கின்ற உதவி வினை சொல்லை பயன்படுத்துவோம். அத்தோடு இந்த வாக்கியம் ஒரு எதிர்மறை வாக்கியம். ஆகவே not என்பதன் பயன்பாடும் இருக்கும். He hasn't seen you. He hasn't seen you. எப்போதிலிருந்து? திருமண நாளிலிருந்து. Since the wedding. He hasn't seen you since the wedding. Again, he hasn't seen you since the wedding. அவன் உன்னை திருமணத்திற்கு பின் 5 வருடங்களாக பார்த்ததே இல்லை. இங்க நாம் என்ன பயன்படுத்துகின்றோம்? A period of time. அப்போ since அல்லது for என்பதில் எதை பயன்படுத்துவோம்? Well done. For plus a period of time. He hasn't seen you for 5 years after the wedding. He hasn't seen you for 5 years after the wedding. Again, he hasn't seen you for 5 years after the wedding. Very good. அவர்கள் நீண்ட காலமாக ஒருவரையொருவர் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் third person தான், ஆனால் சிங்குலர் அல்ல. ஆகவே they have known each other. நீண்ட காலமாக a period of time, for a long time. They have known each other for a long time. எல்லாம் சத்தமா வாங்கிட்டு சொல்லி பாருங்க. They have known each other for a long time. அவர்கள் பள்ளியில் இருந்ததில் இருந்து ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறார்கள் அல்லது ஒருவருக்கொருவர் தெரிந்திருக்கிறார்கள். இது எப்படி சொல்லலாம்? They have known each other, அதாவது பள்ளி காலத்துல பள்ளியில இருந்ததுல இருந்து. Since they were at school. They have known each other since they were at school. Again,
They have known each other since they were at school. அவளுக்கு 4 மாதங்களாக விடுமுறை கிடைக்கல. Again, ஒரு எதிர்மறை வாக்கியத்தை பார்க்கின்றோம். அவள் என்பது third person singular. She hasn't had a holiday for 4 months. She hasn't had a holiday for 4 months. She hasn't had a holiday for 4 months. அவளுக்கு ஜனவரியில் இருந்து விடுமுறை கிடைக்கல. A point in time. She hasn't had a holiday since January. She hasn't had a holiday since January. எல்லாருமே கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. She hasn't had a holiday since January. Now, this is the time for you to check your understanding. நான் கடந்த வருடத்திலிருந்து வங்கியில் பணியாற்றி வருகிறேன். அவள் 2015 ஆசிரியராக இருந்து வருகிறாள். நாங்கள் 2 நாட்களாக மாமா வீட்டில் தங்கி இருக்கிறோம். Please comment your answers. உங்களுக்கு எப்பெல்லாம் இது மாதிரி கமெண்ட் பண்ணி நீங்க யோசிப்பது சரியா இல்லையா என்று செக் பண்ணிக்கொள்ள சான்ஸ் கிடைக்கிறோம். அப்பெல்லாம் தவறாம கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Because opportunity is the best platform. Don't worry about your mistakes. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.